என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஒத்தையில இருந்துட்டு இப்படி துணியை அலசி முடிக்கிறதுக்கு முன்னாடி கையெல்லாம் உழைஞ்சிட்டுலாம் வரும். ஒரு நாளைக்கு 10-15 துணி மாத்துவாங்க. எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சி காய போட்டு மடக்கி வைக்கிறதுல மனுஷியாட்ட கணக்காக்காவ. அங்கிட்டு போகும்போது ஒரு துணி, இங்கிட்டு வரும்போது ஒரு துணி. ஒரு நாள் எள்ளு போல கையிலேன்னு துணி அலசாம போட்டா காணும். அடுத்த நாளைக்குள்ளாடி 4 பேக்கெட் 5 பேக்கெட்டும் சேர்ந்துருது. இவளுக்கு எல்லாம் வீட்டுல வியாலையெல்லாம் இருக்காதா? என்ன இல்லவா உன் வீட்டுல துணி அம்மட ஆத்தங்கரையில தான் கிடக்கு போல. அதை ஏமா கேட்க? குழந்தைகள் தான் ஒரு நாளைக்கு 3 துணியை தூக்கி தூக்கி மாத்தம். ஒரு கொன்ன காலையும் கிடக்காய், அவன் அதோட மிச்சம். பழையது போல ஏலா இருக்கு. அதுக்குதான் சொல்லது, பிள்ளைகள் கொஞ்சம் வளர வளர அது போடிய துணியை அதுலயே அலச வைக்கணும். ஏன்னா நம்மளை கொண்டு கழிவா போகுது. அதை துவைக்கட்டும் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க முடியுமா? நாள் முடி ஐயே, எங்க வீட்டுல இந்த அபியெல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்கச்சுலயே அவதான் துணியெல்லாம் அலச ஆரம்பிச்சா. பையன் கூட அப்படிதான், அவனுக்கு தேவையான அவனே அலசிக்கிடுவான். நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவியா? ஆமா, குடத்தை தூக்கிட்டு தெரியுதியா? பைப்ல தண்ணி வந்து 4 நாள் ஆகுது. தண்ணியை திறந்து விடுறதுக்கு மரம் இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஆமா, மழை வேற இல்ல. நம்ம தானே இழுத்து இழுத்து சாவணும். இழுத்து சாவதுக்கு கிணத்துலயா தண்ணி கிடக்கு? எல்லாம் வச்சியாச்சு. அடியில பாறை தான் வெளியே தெரியுது. ஆமா, இனிமே குடத்துள்ள தூக்கிட்டு லோ லோ லோன்னு ஒவ்வொரு ஊரா நம்ம அலைய வேண்டியதுதான். பாத்திரம் கழுவுறது கூட வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஆனா ஆத்துக்கு குடத்தை தூக்கிட்டு வந்தேன். மாதிரி நீயும் துணியெல்லாம் வாரி கட்டிட்டு வந்ததை பார்த்தனா கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு போறேன்னு வந்தேன். அப்பனா வாங்க நாலுமுடி, நான் அலசி தரேன். நீங்க என் துணியெல்லாம் ஒவ்வொன்னா முக்கி முக்கி பக்கெட்டுக்குள்ளாடி போட்டுருங்க. காலையில 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தையில செஞ்சிருக்கேன். என்னை கதை விடியன்னு சொல்லி நம்ம வயன் சும்மாவா இருக்கும். வாயை கலரி 4 வார்த்தையை வாங்கிட்டு 40 இடத்துல சொல்லிட்டு தெரியாது. புறவு கொன்ன காலன்ட்டு நம்ம எல்லாம் அடி வாங்கணும். சத்த மூச்சு காட்டாம இருந்துடணும். இல்லவா என்ன கதை கேட்டியா? என்ன கதை? இந்த அனித்து 3வது மாடி எடுக்கலாம் கேட்டியா? ஊர்ல அதான் அரசல் புரிசெல்லாம் பேசிக்கிட்டு தெரியாத இருக்குது. காணாதுன்னா 3வது மாடி எடுக்கா. மாடி எடுக்கிறதோட நிறுத்தவா போறேன். 2 தடவை வீட்டுல பாலகாய் படிக்கன்னு சொல்லிட்டு பணம் பிரிச்சாச்சு. இனிமே 3வதா கூப்பிட்டான்னு வச்சுக்கா, குடும்பத்தோட போய் தின்னுக்கிட்டு கவர்ல 25 ரூபாய் வச்சு கொடுத்துட்டு வரணும். ஏன் முதல்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்கி கொடுத்தீங்களோ? 101 ரூபாய் மை வச்சிருக்கேல, காணாதா? காணும். நானும் 500 ரூபாய் தான் கொடுத்தேன். இவன் என்ன இந்த வழி வாரா? சின்ன பொண்ணு, ஆத்து குளிக்கிறதுக்கு வந்தேன். நீங்க ஆத்தங்கரையோட வந்ததை பார்த்தனா, அதான் உங்க பரத்தாலே நானும் வந்துட்டேன். சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காரங்க வெளியில ஏதாவது வந்துட்டு இருக்காங்களா? துணி எல்லாம் வாரி கட்டிட்டு வந்த சின்ன பொண்ணு. ஒத்தையில கொண்டு சுமக்க முடியாதுல, அதான் சொல்லிட்டு வந்தேன். 1 மணி நேரம் கழிச்சு ஆத்தங்கரை பக்கம் பைக் எடுத்துட்டு வாங்க. பைக்ல துணி வச்சு தாரேன்னு சொன்னேன். ஆளை காணல. 1.5 மணி நேரம் ஆகுது, அதான் கேட்டேன். வழியில பார்த்தனே, ஆனா உங்கள்ட்ட சொன்ன கோபப்படுவீங்களே. வெளியில கொஞ்சம் வாழைப்படி எல்லாம் கிடந்து ஈக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காவளோ. இந்த பாரு கூட எல்லாம் பேசிட்டு நின்னாரு. இவன் இந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு என்னைக்கு ஊருக்கு வந்தாலும் அன்னையில இருந்தே ஊர் நாசமா போயிட்டு இருக்கு. இந்த 9 வயசு பிள்ளைய கொண்டு விட்டானோ எல்லாம். ஆமா, நாலுமடி வரச்சில கூட அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு வரேன். 2 நாயிலையும் தூக்கில போட்டாச்சோ என்னமோ. போட்டுக்கிட்டு தான் மறுவேளை பாப்பாவே எல்லாரும். நம்ம பிள்ளைகள நம்ம தான் பத்திரமா பாத்துக்கிடணும். சுட சுட தண்டனையில கொடுத்தாதானே அடுத்து தப்பு செய்யறதுக்கு யோசிப்பான். ஆமா, இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே பெருசா தண்டனை கொடுக்கணும். எல்லாருக்கும் தெரிய மாதிரி இருக்கணும். அடுத்து புதுசா ஒரு நியூஸ் வரும்போது இத மறந்துடுவாவ. பொறவு தண்டனை கொடுத்து என்னத்துக்கு? இவனும் எல்லாம் அரபு நாட்டுல செய்யறது போல நிக்க வச்சுக்கிட்டு சுடணும். 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தண்டனை கொடுத்தா எங்க ஏக்கம்? எவனுக்கு உரைக்கும்? ஒருத்தனுக்கு பப்ளிக்க கொடுக்க தண்டனையில அடுத்தவன் தப்பு செய்யறதுக்கே யோசிக்கணும்ல. நமக்கெல்லாம் 1-2 கதை தான் செய்தி வெளியே தெரியுது. தெரியாம எல்லாம் எத்தனை நடக்கும். எத்தனை கல்யாணம் இதை போல தப்பிச்சுட்டு கிடப்பானுவா. தான் உயிரை தானே மாய்க்கிறதுக்கு நிறைய வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானாம்ல அந்த கழுட்டு கிழமை. இம்மா இந்த பஸ் உள்ள ஏறினா சின்ன பயலுல நம்பலாம். கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா நிக்கானுவா. ஒரு 35 வயசு 40 வயசு ஆம்பளைகள் கூட சும்மா தான் நிக்காவ. இந்த கிழவனுவா தான் சரியான அலப்பறை பண்ணிட்டு கிடக்கானுவா. எல்லாரையும் சொல்லப்படாது இல்லவா? ஏதோ 1-2 பேர் தான் கிறுக்கு பிடிச்சு அலையானுவா. எங்க பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு? பச்சை குழந்தைய விடது கிடையாது, கிழவியும் விடது கிடையாது, பைத்தியக்காரியும் விடது கிடையாது. குளிக்க கொடுத்த சோப்பு ஏதோ ஒழுங்கி விட்டானாய். செத்துட்டானா அப்படியாது? அவியதான் காப்பாத்திருவாவே இல்ல. காப்பாத்தியதுல நம்ம மக்கள் யாரு? இப்படிப்பட்ட வேலையெல்லாம் சாவிட மாட்டாவ நாலுமுடி. சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் நம்ம மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்போம் எல்லாரும். அடுத்த ஒரு நியூஸ் வரும்போது இது மறந்து போயிருது. செய்தியில எத்தனை கதை பார்க்கும். ஆமா, என் தங்கச்சி நேத்தை போன் பண்ணதுல கூட பேசிட்டு இருந்தா. இந்த டெல்லியில ஒரு கதை நடந்துல, கொஞ்சம் வருஷம் ஆகுது. ஆமா, ஒரு பிள்ளை பஸ்ஸுக்குள்ளாடி போட்டு ரேப் பண்ணி கொன்ன கதை தானே? ஆமாமா, அவளே சொல்ல. ராத்திரி நேரம் வேலை முடிஞ்சு வரும்போது பஸ்ல 4 பேர் 5 பேர் சில நேரம் இருப்பாங்களாம். மூச்சு கையில பிடிச்சிட்டு தான் வந்து சேர வேண்டியது இருக்குன்னு சொல்ல. அது மட்டுமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு
2 மாசம் இருக்குமா கேட்டியா? நம்ம அட்மின் பிள்ளை இருக்குல்ல சுஜி, ஆமா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கால் ரெண்டையும் சேர்த்து பின்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழியும் போது கால்ல என்னமோ எறும்பு வந்த மாதிரி இருந்திருக்கு. வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு காலை தட்டிட்டு திருப்பி அப்படியே உட்கார்ந்துருக்கு போல. திருப்பி எறும்பு வந்த மாதிரி இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு பார்க்காம காலை இழுத்து முன்னாடி வச்சுட்டு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி இருக்கு போல. ஸ்கூல்ல போய் சேர்ந்தது கால்ல கிடந்து கொலுசு கலந்து விழுந்திருக்காங்க. என்ன எல்லாம் அநியாயம் பார்க்காவல, எல்லாம் பார்க்காவ. போன செவ்வாய்க்கிழமை பார்க்கறதுக்கு நம்மள போல நல்ல துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அழகா தான் கிளம்பி வந்திருக்கு. பஸ்ல ஏறினா இந்த பிள்ளைக்கு பேக் ஒரு பக்கம் போகுமா, இந்த பிள்ளை ஒரு பக்கம் போகுதான். யார் பேக் பிடிச்சு இழுக்கான்னு பார்த்தா யாருமே பிடிச்சு இழுத்த மாதிரி தெரியல போல. 2 பேரும் சேர்ந்து நின்னுருக்காவ போல. 2 பேருமே பேக் இழுத்து இந்த பிள்ளைகிட்ட கொடுக்க மாதிரி இழுக்காவல. பேக் வராது ஒரு காலம். பொறவு ஒரு கையை அடியில வச்சுக்கிட்டு ஒரு பக்கமா இழுத்தா எங்க பேக் இந்த பக்கம் வரும்? பொறவு என்னாச்சோ? எப்படி எல்லாமே பேக் இழுத்து பறக்கி இருந்த ஒரு பிள்ளைகிட்ட அக்கா இந்த பேக்க கொஞ்சம் வச்சிருப்பீங்களான்னு கொடுத்துட்டா போல. பேக் கொடுத்தா எனக்கு யாராதுல்ல. உடனே இந்த பிள்ளைகிட்ட இருந்து தள்ளி போய் அங்க பின்னாடி யாருக்கு பேக் எல்லாம் திறந்து பயங்கர களவு நடந்திருக்கு. அப்படியா? ஆமா, கையில ஒரு கம்பு பையன், அதுக்கு மேல இந்த சாரிகை முந்தானே இருக்குல்ல, அதை விரிச்சு போட்டிருக்காவலாம். தெரியாதுல எடுத்து உள்ள போட்டாலும். ஏதோ வேலைக்கு போற ஒரு பிள்ளைக்கு பேக்ல பர்ஸ், கொஞ்சம் ரூபா, அது பிறகு ஏடிஎம் கார்டுல நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்கு போல. கையை வைக்கும் போது மாட்டிக்கிட்டா. பிறகு மாட்டதுக்கு பிறகு நிப்பாவலாம். அடுத்த ஸ்டாப்ல இறங்கி ஓடியாச்சாம். இந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் என்னத்துக்கு நம்பர் எழுதி வச்சிருக்காவ? எல்லாருக்கும் ஒண்ணு போல மனசுல நிக்குமா நாலு முடி? எப்படி எல்லாம் அநியாயம் நடத்தியாவ? யார நம்ப முடியும்? பக்கத்து வீட்டுல இருக்கீங்கள நம்பி பிள்ளைய கொடுத்துட்டு வர முடியாது. முந்தியெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆத்துக்கு வரும்போது, குளத்துக்கு போகும்போது, தண்ணி எடுக்க போகும்போது பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட தான் பிள்ளைய கொடுத்துட்டு வருவோம். பிள்ளைய மட்டுமா, வீட்டுக்காரரு வருவாரு, சாவியை கொடுத்துருங்கன்னு வீட்டு சாவி வரைக்கும் கொடுத்துட்டு வருவோம். இப்ப யாரதான் நம்ப முடியுது? யாரையும் நம்ப முடியாது. கடத்துள்ள எல்லாம் வேணும்னா போய் காப்பாத்துவாவ. நம்மள எல்லாம் காப்பாத்துறதுக்கு எல்லாம் யாரும் வர மாட்டாவ. நம்மள காப்பாத்தணும்னா நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். பாரு, என்ன இல்ல நீ வார வழியில எங்க வீட்டுக்காரவிய பாத்தியா? வா வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டா, உன்கிட்ட தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாராம். டவுசர் போட்டுக்கிட்டு தெரியாதன்னு எத்தனை நாள் உன்கிட்ட சொன்னாச்சு. ஆத்துக்குள்ளாலே உன்னை தூக்கி போட்டு பார்த்தாச்சு. பாரு, என்ன நேத்துக்கு ஏதோ ஸ்கூல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போனியா? ஆமா ஆமா, நான் கேட்க மறந்துட்டேனே. கோடையெல்லாம் பிடிச்சிட்டு வேலை கிடைக்க முன்னாடியே டீச்சர் மாதிரி இல்ல போனேன். வேலை கிடைச்சி, ஆனா நமக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்? நான் காலேஜ் பிள்ளைகளுக்கு பாடம் அடிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். இந்த பக்கத்துல இருக்க ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் தானே, அதுவும் பெரிய ஸ்கூல் தானே. பெரிய ஸ்கூலா இருந்தாலும் நான் காலேஜுக்கு தான் பாடம் எடுக்க போவேன். நேத்து எங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருந்தாவ, நீ பாடம் எடுத்தது பிடிக்காம உன்னை துரத்தி விட்டுட்டாவளா? அட ஃப்ராட் பையலே, நம்மள்ட்டயே கதை கேட்டுட்டு பொண்டாட்டிட்ட போய் அப்படியே சொல்லிட்டான் போல. என்ன பாரு, ஏடா உன்னால பார்க்க முடியாது. குளிச்சிட்டு போலான்னு வந்தேன், பார்த்தா ஒட்ட குட்டங்கெல்லாம் இங்க தான் இருக்கு. அதான் முடிய அப்பப்ப ஜீவிகா, இல்லாட்ட முடியோட சேர்ந்து பரதற எல்லாம் மண்டையா. அட நீ இருக்கேன்னு தெரிஞ்சா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். டவுசர் போட்டுக்கிட்டு திரியத பாரு ஊருக்குள்ள. தூக்கம் வரலையா? சாரி. எதுக்கு? உங்க மேல வாமிட் பண்ணிட்டேன்ல. என் மேல தானே பண்ண, அதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப. எனக்கு ஒரு பெயின் கில்லர் மட்டும் வாங்கி தரீங்களா? அதெல்லாம் போடக்கூடாது. போட்டாதான் வயிறு வலி சரியாகும். உனக்கான பெயின் கில்லரே நான் தான். நீ பேசாம படுத்து தூங்கு, சரியாகும். எதையும் யோசிக்காம கண்ணை மூடிட்டு தூங்குனாலே சரியாயிடும். பசிக்குதுல உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்பனா நான் படுத்துட்டு அது பிறகு எலும்பி ஏதாவது பண்ணி தரட்டா? சரி, அது பிறகு பார்க்கலாம். நீ தூங்கு இப்ப. அத்தை அம்மாவை வர சொல்லட்டுமா? எதுக்குமா? எதுக்கு? அவங்களே என்ன பார்த்துப்பாவல்ல, மாதிரி ஏதாவது சமைப்பாங்கல்ல, பசிக்கும்ல உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ தூங்கு. இவளை விட்டா இந்த பெயினோட போய் சமைச்சிட்டு வந்துருவா போல இருக்கே. பிரியா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணட்டா? அப்பனா விடுங்க, எனக்கு இப்ப பரவாயில்ல, நான் ஏதாவது சமைக்கேன். இல்ல வேண்டாம். இதுக்கு தான் சொல்லது, ஆணா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன, எல்லாரும் சமையல் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. இனிமேலும் இவள்கிட்ட ஏதாவது கேட்டா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் நின்றுவா. இந்த பயணம், இந்த வாழ்க்கை
போலீஸ்காரருக்கு லத்திக்கும் வேலை உண்டு, போலீஸ்காரருக்கு லேப்டாப்புக்கு என்ன சம்பந்தம்? உண்மையாவே இந்த ஆளு வேலை பார்க்காரா இல்லனா இன்ஸ்டால ஏதாவது பிள்ளைகள் கூட கடலை போடாரான்னு தெரியலையே. கேட்டுருவோம். ஏங்க சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்த தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னு சொல்லு, டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். போலீஸ்காரருக்கு லத்திக்கும் வேலை இருக்கு, போலீஸ்காரருக்கு லேப்டாப்புக்கு என்ன சம்பந்தம்? என் வேலையெல்லாம் நீ பாக்குறியா? எனக்கு என்னமோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல யார் கூடலயோ கடலை போட மாதிரி இருக்கு. இருக்கா? கண்டுபிடிச்சிட்டியா? அப்பனா இருக்குதானே? ஆமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க, இப்பே சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லி. கடலை வறுத்து முடிஞ்சு கடலை கரிஞ்சதுக்கு பிறகுதான் வந்துட்டு சொல்லுவேன். இந்த பக்கமா பார்த்தாலும் இவ்வியாதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாவளே. என்ன கண்டுபிடிச்சிட்டியா யாருன்னு? யார வேணா நம்பலாம், இந்த ஆளை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா 1ஆம் கிளாஸ்ல டீச்சருக்கே ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. என்ன என்ன சந்தேகம் தான் இல்ல, விட்டுட்டு ஓடிடுவானோன்னு. பெரிய கும்பிடு, அதனால பேட்டியல்னா சந்தோஷம். பாப்போம். நான் ஒண்ணு கேட்கட்டுமா உங்கள்ட்ட? கேளு. வேண்டான்னு சொன்னா விடுவியா? நீங்க போலீஸ் தானே? இதுல என்ன டவுட்? பைக்ல யாராவது வரும்போது ஹெல்மெட் போடாம வந்தா விட்டு வைப்பீங்களா? ஹெல்மெட் போடணும்னு ரூல் இருக்கலாம், போடாட்டா ஃபைன். சரி, லைசென்ஸ் இல்லாம வந்தா? ஃபைன் தான். ஃபாஸ்டா வந்தா? என்ன ஆச்சு உனக்கு? தப்பி யார் செஞ்சாலும் தண்டனை உண்டுல. இப்ப 9 வயசு குழந்தைய கொன்னாவேல, அவங்களுக்கு என்ன தண்டனை? அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சுலாம். தண்டனை குடுப்பாவ. எப்ப? என்ன தண்டனை கொடுப்பாவ? ஆயுள் தண்டனை வேணாலும் கொடுப்பாவ. இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சதா என்கவுண்டர் பண்றதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லையா? இவ்வளவு நாள் ஆயாச்சுலாம். என்னமோ கொஞ்ச நாள் போகும்போது எல்லாருக்கும் மறந்துடும், அது பிறகு தண்டனை கொடுத்து என்னத்துக்கு? குடுப்பாங்க சாரா, பொறுமையா இரு. ஏன்னா நீங்க ஒரு போலீஸ் பாத்தீங்களா, உங்களால இவ்வளவுதான் சொல்ல முடியும். தெரியாம பேசிட்டு இருக்காத. எங்க தப்பு நடந்தாலும் தண்டனை கொடுக்கதான் செய்யாவ. என்னை கொஞ்ச யாரு? ஹலோ, சாரா ஸ்பீக்கிங். எலி, எப்படி இருக்க? நான் இருக்கதெல்லாம் இருக்கட்டும் டாக்டரே, கல்யாணம் ஆன உடனே தங்கச்சியை மறந்துட்டிய பத்தில? ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. அது என்னமோ தெரியலம்மா, நீ பேசினா மட்டும் சோகமா இருக்கீங்களையும் சிரிக்க வச்சிருவல்ல. எங்க பாசம் அப்படி. பெரிய பொல்லாத பாசம். இங்க சிலருக்கெல்லாம் எந்த பேசணும்னு நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா, அத பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்காவ. எங்க பிரியா எங்க? பிரியா படுத்துட்டு இருக்கா சாரா. அதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு போன் பண்ணேன். அவ தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி ஏதாவது சமைச்சு அவளுக்கு கொடுக்கணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன சமைக்கணும்னு தெரியல, எப்படி சமைக்கணும்னு தெரியல. அதான் எந்த எக்ஸ்போர்ட் ஐடியா கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்குனு என் மண்டைக்குள்ள வந்தது நீதான். சாரா, ஏய் சாரா. ஹலோ, ஏய் எலி. எங்க ஏஞ்சல் விங்ஸ்? ஏஞ்சல் விங்ஸா? ஆமா. கனவா கண்ட? ஓ கனவா? ஏய் எலி. கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. அதான் அவ எழும்பதுக்கு முன்னாடி சமைச்சு முடிக்கணும். யாருக்கிட்ட கேட்கலான்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி ஒன்டே கேப்போம் அப்படின்னா உனக்கு போன் பண்ணேன். எதுக்கு இப்படி பல்ல காட்டிட்டு இருக்கா? ஏ லூசு. திருப்பி ஒரு தடவை கூட சொல்லுங்க, எனக்கு கேட்கல ஒழுங்கா. நிறைய யூடியூப் சேனல்ல குக்கிங் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ஒன்னும் புரியல. சரி, ஏதாவது நம்மள பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சமையல் சொல்லி தந்தா ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். குக்கிங்ல நமக்கு தெரிஞ்சதுல யார் எக்ஸ்பர்ட்டா இருப்பாவன்னு நினைச்சேன். டக்குன்னு உன் ஞாபகம் தான் வந்து. ஐயே, எங்க என்ன ஹெட்செட்டே ரிமூவ் பண்ணிட்ட? சஞ்சய் இருக்கார்ல, உங்கள்ட்ட எது சொல்லணுமா? ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுங்க. டாக்டர், இப்பதான் ஒழுங்கான இடத்துல சிக்னல் கிடைக்குது. இது வரைக்கும் சிக்னல் இல்லாம இருந்து ஒரு தடவை கூட சொல்றீங்களா? இனிமே நீங்க சொல்லது ஒழுங்கா கேட்கும். எத்தனை தடவை சொல்லது? பிரியா தூங்கிட்டு இருக்கலாம், அவ எழும்பதுக்குள்ளாடி ஏதாவது சமைச்சு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. நிறைய குக்கிங் சேனல் பார்த்தேன், எதுலயுமே எனக்கு ஒழுங்கா புரியல. சரி, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இரு, அவரு முடிக்கட்டு, அது பிறகு நினைச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. இங்க நிறைய பேர் பொறாம பிடிச்சு அலைய ஆரம்பிச்சிட்டாவ. உடனே உன் ஞாபகம் தான் வந்து அதான் கால் பண்ணேன். டாக்டர், என் சமையலை பத்தி நானே ரொம்ப பெருமையெல்லாம் பேசிக்கிட்டது கிடையாது. ஆனாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும். என் சமையலுக்கு ரோஹித் வீட்டுல எல்லாரும் அடிமை. அள்ளி விட்டுதாங்க, காசா பணமா? ஏங்க, எப்பவுமே முத்திட்டு நிலைக்க மனம் யாருக்குமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சா காணும். டாக்டர், மேல சொல்லுங்க. உன் ஞாபகம் வந்து உனக்கு போன் பண்ணேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், எப்படி சமைக்கணும்னு சொல்லி தர மாட்டேங்க. உங்களுக்காவது புரிஞ்சுதேன் நான் சமையல்ல எவ்வளவு பெரிய வில்வித்த காரின்னு. அட லூசு, சமையல் உனக்கு தெரிய நினைச்சுக்கிட்டு போன் பண்ணேன்னா நினைக்க. புறவி அதுக்காண்டி போன் பண்ணீங்களோ? ரொம்ப படிச்சவங்க சொல்லி கொடுத்தாதான் புரியும். அது மாதிரி ஒண்ணுமே படிக்காதவங்களுக்கு அரைக்குறையா இருப்பாவே.
அவங்க சொல்லி கொடுத்தாதான் புரியும். என்னைய மாதிரி சுடுதண்ணி மட்டும் வைக்க தெரிஞ்ச ஆளு நீயா தான் இருப்ப. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ சொல்லி தந்தாதான் எனக்கு புரியும். என்ன போறக்கியா? அவர் தானே கேட்டாரு, அவர்கிட்டே பேசு. ஏங்க அன்னைக்கே நான் இந்த ஆளை பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் என் பியாரை இப்படிதான் இழுத்து தெருவுல விடுவாருன்னு நான் நினைச்சேன். ஏ எலி, இருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தி சுடுதண்ணி போட தெரியும். இப்போ ஒரு கீரை பொரியல் வைக்கிறதுக்காக படிச்சிருப்பீங்களா? அத கொஞ்சம் சொல்லிதாயாம். சஞ்சய், அட புருஷனை பொண்டாட்டி என் போன ஸ்பீக்கர்ல போட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் நீங்க பேசுறது தப்புதான். யார் என்ன சொன்னாலும் எனக்காண்டி என் புருஷர் நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. ஹலோ. ஆனாலும் என் பொண்டாட்டி நீங்க இந்த அளவுக்கு சுடுதண்ணி மட்டும் வைக்க தெரியும்னு பேசிருக்க கூடாது. எனக்காக இருக்காரு என் புருஷர். நல்ல கேளுங்க, நாக்கு புடுங்க மாதிரி கேளுங்க. தெரியாம சொல்லிட்டேன்டே. ஆமா, அவளுக்கு இப்ப எல்லாம் காஃபி போடுறதுக்கு தெரியும்ல. ஆமா, காஃபியை நான் மறந்துட்டேனே. காஃபி மட்டுமா? எங்க அம்மா பிரியாணி பண்ணாவள்னா பாஸ்மதி அரிசியை தண்ணியில கழுவி அவதானே பாத்திரத்துல போடுவா. அது மட்டும் நான் நினைச்சியா அவளுக்கு புதினா கட் பண்ண தெரியும். வேற பிரியாணிக்கு முக்கியமா தேவைப்படிய மல்லி எல்லாம் கட் பண்ணி போடுவா. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச ஒரு பிள்ளைய வேற சுடு தண்ணி மட்டும் போட தெரியும் தப்பா சொல்லிட்டீங்களே. என்னம்மா கரெக்டா பேசுனா? ஆனா எங்க கிணத்துக்குள்ளால எல்லாம் என்னைய வேற யாரும் தள்ளி விடாண்டாம். நீங்க மட்டுமே போதும். எலி, நீங்க அப்புறமா சண்டை போடுங்கடை. இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? பாவம் என் குட்டிமா அங்க பசியா இருக்கா. அவ எழும்பி வர்றதுக்குள்ளாடி ஏதாவது சொல்லி தருவேன்னு பார்த்தா. வைங்க, ஏதாவது ஆடியோ அனுப்பி விடுங்க. குட் கேர்ள், நல்ல கரெக்டா பார்த்து அனுப்புனா. பை. அன்னைக்கே இந்த ஆளை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். இவன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அடுத்த செகண்ட் நம்ம எல்லாரும் இவருக்கு நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. இப்பதான் சேர்ந்துட்டாவேல. இனிமே நம்ம பியார எல்லாம் இப்படிதான் இழுத்து தெருவுல விடுவாங்க. உண்மை தானே சொன்னாரு, நீ ஏன் பொங்குற? ஒய் ஆங்கிரி. எனக்கு வில்லத்தனம் வெளியில இருந்தெல்லாம் வர வேண்டாம். கூடவே இருக்கு. கூடவே வச்சுட்டு தான் சுத்திட்டு தெரியும். வாய் பாரு சால வாய. அவருக்கு ஏதாவது சொல்லி கொடு. சாரி வினித். ஏன்? நேத்துக்கு உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்ல. எப்போ? அதான் இசையோட அட்மிஷன் விஷயத்துல நீ தலை போடாதேன்னு சொன்னேன்ல. இம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இல்ல, நான் இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு ஆறுதலா இருக்குது நீ அம்மா வந்தான். உன் மனசு நோக மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல தமிழ், நீ ஃப்ரீயா விடு. என்ன யாரையோ பார்த்து பயந்துட்டு இருக்க, அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு பயப்பட, யாரை பார்த்து பயப்படணும்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் சொல்லேன், உன்னைய விட்டுட்டு இசை இருந்துடவும் மாட்டா, உன்னைய விட்டுட்டு எங்கேயும் போகவும் மாட்டா. அதனால நீ தேவையில்லாம எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. ஹலோ, யார் நீங்க? நீங்க தமிழ் அக்கா தானே? ஆமா, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் அஞ்சு. இவங்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எதுக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கா? வினித் கூட பேசுறதுக்கு வந்தீங்களோ? நேத்துக்கு என்கிட்ட சொன்னாரு சாப்பிட்டுட்டு வந்து போன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு. அதுக்கப்புறம் போன் பண்ணவே இல்ல, நான் கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணவே இல்ல. அதான் வந்தேன். அப்படியா? இல்லாட்டாலுமே அவன் யாரு கூடலையும் ரொம்ப எல்லாம் போன் பேச மாட்டான். சரி, நீங்க உட்காந்து பேசுங்க, நான் உள்ளாடி போயிட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்களும் உட்காருங்க. இல்ல, இசை அந்த பக்கத்துல விளையாடிட்டு இருந்தாலாம், அவளை போய் பார்த்துட்டு வரேன். எப்படி இன்ப அதிர்ச்சி கொடுத்தேன். இன்ப அதிர்ச்சியா? யார் முத உங்களை எங்க கூப்பிட்டது? போன் பண்ண அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணாட்டா இனிமே இதுதான் நடக்கும். எதுக்கு இப்படி பதறீங்க என்கிட்ட பேசுறதுக்கு? வெளியில இருந்து யாராவது பார்த்தாவள்னா என்ன நினைப்பாவ? நான் உங்களை கல்யாணம் பண்ண போற பொண்ணு. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஆசிரமத்துல இத்தனை பிள்ளைகள் இருக்கு. சொல்லுங்க, கேக்குறேன். ஏன் உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? இதுதான் என் வீடு. சூப்பரா இருக்கு. என்ன கிண்டலா? இல்ல இல்ல, சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா படுறது, நாளைக்கு வாழும்போது ஏன்டா இந்த தப்பான முடிவு எடுத்தோன்னு தோணும். சரி, அழுது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதான் இப்பவே சொல்றேன், யோசிங்க. முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? தமிழ் அக்காக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாவம், அவ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சுக்க முடியல. இப்ப வேற அவ லைஃப்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ற பொறுப்பும் எனக்கு இருக்கு. இந்த ஆசிரமத்தை நடத்துறாங்கல்ல அந்த அம்மாக்கு அப்புறம் சொல்ல முடியாது, ஈக்குவலாம் என்ன அவங்கள மாதிரி பாத்துக்கிட்டது தமிழ் தான். நிறைய ஸ்கூல் சர்ச்ல இருந்தெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. சோப்பு, பவுடர், அது பிறகு இந்த கோல்கட், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க.
எப்ப என்ன கிடைச்சாலும் நாங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ எனக்கு கோல்கட் கிடைக்கும், அவளுக்கு க்ளோஸ்அப் கிடைச்சிருக்கும். அவ டூத் பேஸ்ட் நான் மாத்தி வாங்கிப்பேன், என்னோடத அவ மாத்தி வாங்கிப்பா. ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அவளுக்கும், அவளுக்கு பிரச்சனை எனக்கும். ஏன்னா எங்களுக்கு தான் வேற யாரும் கிடையாதுல்ல. என்ன எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அவ மனசுல இருந்த ஆசையை மட்டும் சொல்லாம விட்டுட்டா. சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த பையன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பீங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடையாது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாங்கிறதுக்கு நாங்க தான் உதாரணம். ஓ சாரி, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. அப்பனா நீங்க கொடுத்து வச்சவங்க தானே. நான் இந்த ஆசிரமத்துக்குள்ளாடி வந்தேன்ல, என் கார் அங்க பார்க் பண்ணதும் ஓடி வந்து, அக்கா நீங்க எந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க, எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு என்னமா கதை விட்டாங்க தெரியுமா? எவ்வளவு பாசமா பிள்ளைங்க எல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் எங்க வீட்டுக்குள்ளாடி போனா கிடைக்காது. எங்க அம்மா எங்க அப்பா இவங்க 2 பேரோட பாசம்தான். எங்க வீடு நல்ல பெரிய வீடு தான். ஆனா இந்த மாதிரி குருவி கூடு மாதிரி எப்பவும் சத்தம் வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இப்படி எல்லாம் இருக்காது. எனக்கு இத மாதிரி இடம் தான் பிடிச்சிருக்கு. பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பா பாசம் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, யார் ஒருத்தங்க அன்புக்காக ஏங்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்துறணும். ஏன் அப்படி? ஏன்னா அவங்களாலதான் ரொம்ப அன்பா பாத்துக்க முடியும். சிரித்து சிரித்துதான் பேசும் போதிலே மலைகளை நீ விரிக்கிறாய். செய்வம் என்றுதான் சொல்லிக் கொண்டு நீ கொலைகளை ஏன் செய்கிறாய்? அஞ்சு, அக்கா காஃபி எதுனா போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா, நான் கிளம்புறேன். போன் அட்டன் பண்ணாம இருக்காருல, அதான் இனிமே நான் போன் பண்ணா அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்து நிப்பேன். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப வந்தேன். அதெல்லாம் இனிமே ஒழுங்காவே போன் அட்டன் பண்ணுவேன். உங்க பொண்ணு எங்க? விளையாடிட்டே அப்படியே தூங்கிட்டான். அப்படியா? சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். இனிமே ஒரு நாள் பார்க்கலாம். சரி வரேன். வினித், என்ன? இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து பேசிட்டு இருந்தோம்ல, இதான் அந்த பொண்ணு பாத்திருப்பாளா? எதுனா தப்பா நினைச்சிருப்பாளா? எப்படி எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இல்ல, அந்த பொண்ணு வரும்போது நான் உன் கூடால இருந்து பேசிட்டு இருந்தேன்ல. உனக்கு வேற வேலை இல்லையா? எப்படி எல்லாம் யோசிக்க? அதெல்லாம் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாவ. ஒண்ணு தெரியுமா, அஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் என்ன போன் பண்ணாலும் அட்டன் பண்ணாம இருக்க? நம்ம சஞ்சய் கல்யாணம் நடந்துல, பிரியாவும் அஞ்சும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சஞ்சயோட கல்யாணத்துக்கு அஞ்சுவோட அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப நேரமா வந்து நின்னாவ. அஞ்சுவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கே இந்த மாதிரினா அஞ்சு கல்யாணத்துல என்னெல்லாம் அவங்க கனவு வச்சிருப்பாவ. நமக்குன்னு யாராவது இருக்காவலாம்? அம்மா அப்பான்னு கூட யாருமே இல்ல. பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கே அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காவ. அப்படின்னா எவ்வளோ கனவெல்லாம் வச்சிருப்பாவ. யாருமே இல்லாத என்னைய மாப்பிள்ளை ஆக்குறதுல எப்படி சரியா வரும்? நல்ல பொண்ணுன்னு சொல்றேல, அவளுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது இப்படி ஆசிரமத்துக்கு தேடி வருவாங்களா? போன் பண்றதுனால அவங்களுக்கு வேலை இல்லாம உனக்கு போன் பண்ணியாவன்னு இல்ல, கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு. பிஸியா இருந்தியானா அட்டன் பண்ணி பிஸியா இருக்கேனாவது சொல்லு. ஒருத்தங்க நம்ம மேல பாசமா இருக்காங்கன்னா பதிலுக்கு பாசத்தை காட்டணும்னு இல்ல, அவாய்ட் பண்ணாமலாவது இருக்க பழகு. போன் பண்ணா அட்டன் பண்ணு, சரியா? சொல்லிட்டேல. சரி வினித், தமிழ் தூங்கிட்டா. இனிமே அவளை எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். சரி, நீ கிளம்பு.